கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். டுடே ட்ரா நம்பர் 11, ஓகேங்களா? 11 செட்டுக்குரிய ட்ரா நம்பர். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. இது வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு டெய்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 13/7/2025 ஒரு சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? எப்பயும் போல் டெய்லி அப்டேட் 2 o'clock to 2:30 நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் வந்துடும், ஓகேங்களா? மேக்ஸிமம் 2:20 இதுக்குள்ளேயே வந்துடும், அதுக்கு முன்னாடியே வந்துடும், சரிங்களா? அதனால் மறக்காமல் எல்லோரும் மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டாக தான் போடுவோம், அதை வந்து நீங்கள் பார்த்து அப்டேட் ஆகிக்கிறணும், சரிங்களா? இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னியா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓரளவு கரெக்டாக எடுத்துருக்கோம், அதாவது இந்த 607 மட்டும் கரெக்டாக எடுத்துருக்கோம். பட் ஆனால் 607 வரலை, 007 இப்படி வந்துடுச்சு. யாரெல்லாம் நேற்று அந்த மார்க் பண்ண நம்பரை யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றதை இது பண்ணிக்கிங்க. ஏன்னா 607 கிட்ட ஒரு இன்ட்டு மாதிரி போட்டிருப்போம். இன்ட்டுனா ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? 607 அதை மட்டும் அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. அது நீங்கள் ஒரு 2 செட்டு 3 செட் ட்ரை பண்ணியிருந்தால் கூட நம்மளுக்கு பிசி ஒரு நல்ல ஒரு சான்சஸ் உள்ள ஒரு வின்னு, ஓகேங்களா? அதுக்கடுத்து எப்பயும் போல் நமக்கு ஏதாவது ஒரு வின்னிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர் எடுத்ததில் அதுலேயும் ஜஸ்ட் மிஸ் 073 கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுது. பட் ஆனால் ஒரு நம்பர் 2 நம்பரில் நம்மளுக்கு அப்படியே ஜகா வாங்கிடுது, ஓகேங்களா? அதே மாதிரி ஏ போர்டு வந்து நமக்கு ஏ போர்டு 0 நமக்கு பாஸ், ஓகேங்களா? ஏ போர்டு 0 நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான், சரிங்களா? அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 09 எடுத்துருந்தோம். இதில் 07 நீங்கள் வந்துருந்துச்சுன்னா ஏசி பாஸ் ஆகிருந்துருக்கும். ஆல் போர்டில் எப்பயும் போல் 7 நமக்கு பாஸ், ஓகேங்களா? 7 நமக்கு எப்பயும் தரக்கூடிய ஒரு வின்னிங்கை அந்த நம்பர் நமக்காண்டி கொடுத்துருது, சரிங்களா? அதனால் அடுத்து நம்ம எடுக்கக்கூடியது கொஞ்சம் உள்ளே இறங்கி ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா தட்டி தூக்கிடலாம் வின்னிங்கான ஒரு நம்பரை, ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட்டில் 007 இப்படி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? 007 வந்திருக்கு, சரிங்களா? இதை நம்ம எங்கிட்டிருந்து டேலி பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்த்துருவோம், சரிங்களா? இந்த 007 வந்துச்சுன்னா நமக்கான ஒரு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சி போல் நாளைக்கு தட்டி தூக்கிடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 756, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 756, ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 710, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 990, ஓகேங்களா? 990 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 523 249 762 913 671. அதுக்கடுத்து ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 993, ஓகேங்களா? 993 இதில் நம்ம 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் எடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 756 710
9990 523 249 762 913 671 993. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு அதில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்க் பண்ணிடுங்க. எனக்கு இந்த நம்பர் தோணுது, எனக்கு இந்த நம்பர் தோணுது, எனக்கு இந்த நம்பர் தோணுதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் என்னோடய ஹைலைட்டான ஒரு சக்ஸஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 671. சரிங்களா? சரி, 990 523 993. டபுள்ஸ்ன்னு வந்துச்சுன்னா 9 இறங்கி ஆகணும். அவ்வளோதான். ஓகேங்களா? என்னுடைய மார்க்கிங் உள்ள ஒரு கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அந்த ஃப்ளிப் அண்ட் பவரை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃப்ளிப் பவர். ஓகேங்களா? இப்போ ஃப்ளிப் பவரில் என்ன நம்பர் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 6. ஓகேங்களா? 6 8 3 ஃபஸ்ட்டு நம்பர். சரிங்களா? இப்படி இதில் வந்து 9 9 2 1. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஜங்ஷன்லேருந்து இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு காமனாக ஒரு நம்பர் எடுப்போம். இதுலேயும் மேட்ச் பண்ணி இதிலேருந்து வரக்கூடிய ஒரு பவர் நம்பரை தூக்கி இப்போ எடுக்க போகிறது இல்லை. சரிங்களா? இதை பொறுத்தளவு இப்போ என்ன நம்பர் வரும்னா 2 4 5. ஓகேங்களா? 2 4 5. அதுக்கடுத்து என்னுடைய சக்ஸஸ் உள்ள ஒரு நம்பர் 309. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 0 அப்படியே இறங்கணும். ஓகேங்களா? அப்படி இறங்குதா இல்லை இப்படி இறங்குதான்னு தெரில. ஓகேங்களா? இதை பொறுத்தளவு சீபோர்டை பொறுத்தளவு 6 நாளைக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளிப் அண்டு பவரு, அப்புறம் அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கம்பைன் நம்பர் தான். ஓகேங்களா? 6 8 3 9 2 1 3 0 9 2 4 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ளிப் விளாடுங்க. இதில் அதுலேருந்து காம்பன்சேஷன் எடுத்து விளாட்றவங்க அதில் விளாடுங்க. அதில் விளாண்டிங்கன்னா உங்களுக்கான காம்பன்சேஷன் கிடச்சிடும். டேலியாதாகும் இல்லை வின்னிங் கிடச்சிடும். 2 மெத்தடு தான். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு 0 வந்திருக்கு இல்லையா? 0 வந்தனால என்ன நம்பர் வரும் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம 9 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன நம்மளுக்கு அதிகமாக இறங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 தான். ஓகேங்களா? அதே மாதிரி பி போர்டு இதில் 0 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 4 எதிர்பார்த்துருவோம். இதில் அப்படியே பவர் இறக்கிறாங்க. நான் கணித்த வரைக்கும் அப்படியே தான் இறக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து 9 வரும். 9க்கு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் 6 வரும். 6 வந்து நம்ம ஹைலைட்டான ஒரு நம்பர். சரிங்களா? அதாவது ஏ போர்டை பொறுத்தளவு 9 இல்லைன்னா 2, பி போர்டை பொறுத்தளவு 0 இல்லைன்னா 4, சி போர்டை பொறுத்தளவு 9 இல்லைன்னா 6. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ரொம்ப குழம்பு தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்பர் 6 தான். ஓகேங்களா? 6 9. ஓகேங்களா? 2. ஓகேங்களா? இதை மட்டும்
3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. 692 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் வீடியோவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி, வணக்கம்.